அவர் மேல எஃப்ஐஆர் போடணுமா? ஏண்டா முடியும்? முடியுமே. எப்படி? அருண் அவர்களை ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியா போட்டாங்க? உதயநிதியோட கைது தான் டார்கெட், வேற எதுவுமே கிடையாது. இப்ப எஃப்ஐஆர் போடலாம்ல? எங்க வந்து என்ன பேசுற? இரு வெடிக்காததை ஏன்டா வெட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டு அங்க அடிக்குது பாரு, அது எடு. எந்த படம் வந்தாலும் நாங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், எந்த படம் எவன் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை டிஸ்ட்ரிபியூஷன் நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதப்படாத விதி அப்படிங்கிறது இருந்தது. இதுல சன் பிக்சர்ஸ் கூட அடி வாங்கிடுச்சு. ஒன்லி ரெட் ஜெயிண்ட். போட்டா என்ன ஆகும்? போட்டா என்ன ஆகும்னு சொல்றேன். எஃப்ஐஆர் எடுத்துப்பாயா? எஸ் சார். சார் எஃப்ஐஆர் ரெடி. எஃப்ஐஆர். யோ வேதனாயித்து மேல எப்படியா என்ன எழுதுறதுன்னு தெரியலையா? உதயநிதியை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே உத்தரவாதம் கொடுத்துட்டு தான் அருண் அவர்கள் இந்த பொறுப்பை வாங்கியிருக்காரு அப்படின்னு செய்திகள் வருது. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உதயநிதிக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் கொடுக்குறேன். அவங்கள ஸ்கெட்ச் போட்டு கார்னர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையுமே நான் பண்றேன். நீங்க டாஸ்மார்க் வழக்குல இந்த நிறைய 42 எஃப்ஐஆர் வந்து வாபஸ் வாங்கப்பட்டுச்சு பாத்தீங்களா? இப்ப மறுபடியும் எஃப்ஐஆர் போட்டாலே போதும், ரத்தீஸ பிடிச்சி அதன் மூலியமா நூல்கோலை பிடிச்சி ஏற்கனவே விசாகன் ஐஏஎஸ் அப்ரூவர் ஆகிற மனநிலையில இருக்காரு. அதன் மூலமா உதயநிதி வரைக்கும் நாம ரொம்ப சுலபமா தூக்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுக்குதான் ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட். அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். அப்புறம் என்ன, கையெழுத்து போடுங்க. எப்படியா நான் நீ போட மாட்டிய? டேய் மாப்பிள, முடிச்சிருக்கடா, இதெல்லாம் ஆவற மாதிரி தெரியல. போடு. என்னால நம்பவே முடியல சார். ஆக்சுவலி வேதநாயகத்தோட எடுப்பு அப்படின்னு உங்களை சொல்றாங்களே சார், அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா சார்? எப்படி சார் அந்த தைரியம் உங்களுக்கு வந்துச்சு? எதுவும் பண்ணலையா? இந்த அடக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க பாருங்க. இதையே மெயின் டாபிக்கா வச்சு எழுதுறேன். எப்போதும் கிரைம் மாதிரி ஒரு உருன்னு போஸ் கொடுப்பீங்களா? அது வேணாம். நல்லா சிரிச்ச மேனிக்கு ஒரு போஸ் இருந்தா கொடுங்க. எடியா அண்ணா ஒரு டீ. சின்ன வீடு காலத்துல கத்திய வச்சு அறுத்துருவேன். என்ன போட்டாம் பாரு எஃப்ஐஆர், பயந்து போய் வான் மேலேயே. இது வரைக்கும் அடுத்தவன் சொத்தை தானே எழுதி வாங்கியிருப்ப. உன் சொத்தையே உனது இல்லைன்னு அடுத்தவனுக்கு எழுதி கொடுத்துருப்ப. இப்ப எப்படி நடந்துச்சு? மானம் போயிடுமேன்ற பயத்தால. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? இன்னிலிருந்து எல்லாம் மாறும். அதே பயத்துல எல்லாம் நல்லது நடக்கும்.